ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசி ஷியாம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. ஓபிஎஸ் மட்டும் தனிச்சு நிற்கிறாரு, ஓரளவுக்கு எல்லாருமே ஏதோ ஒன்று செட்டில் ஆயிடுவாங்க மாதிரி தெரியும் போது ஓபிஎஸ் தனியாக நிற்கிறாரு. டிடிவி போகும்போதே நானும் வந்துட்டுமாங்கிற மாதிரி தான் அவர் பாவம் பேசினாரு. ஆனால் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டாரு. இல்லை அமித்ஷா ஒரு மாதிரி பேசி சேர்த்துருவாரா? இப்போ போகும்போது மோடியெல்லாம் பேசி திருப்பி ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்குவாங்களா? இல்லை திமுகவோட வருவாரா? இல்லை விஜய்கிட்ட போவாரா? இப்போ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, காங்கிரஸ் விஜய் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி விஜய்க்கு ஒரு பிம்பத்தை தர வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் எப்படினாலும் நடக்கும். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்குங்க, அவர் கம்ப்ளீட்டாக முக்குளத்து ஓட்டு இல்லை முக்குளத்து மக்கள் பூரா ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நான் நினைக்கலைங்க. என்னன்னா, கம்யூனிட்டியில் பிறக்கிறதுனால நம்ம கம்யூனிட்டி ஐக்கான் ஆக முடியாது. கம்யூனிட்டிக்கு செஞ்சுருக்கணும் ஏதாவது. அப்படி செஞ்சது சசிகலாமா தான். சசிகலாமாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, செல்வாக்கு இருக்கு. அப்படின்னா அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். இவங்க ரெண்டு பேருமே அதிமுகக்குள்ள ரீஎன்ட்ரிக்கு தான் முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. அது நடக்காது, அது இல்லை, ஜீரோங்க. இனி முயற்சி பண்றதுல அர்த்தம் இல்லை. அப்படின்னா மன்னார்குடி சைடில் இருக்க நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து போட்டி வேட்பாளர்களை நிறுத்துறதுங்கிறதுல கிட்டத்தட்ட உறுதியாயிட்டாங்க. அதாவது எங்கெல்லாம் அதிமுக போட்டியிடுதோ அங்கெல்லாம் அவங்க பிஜேபியும் பயிற்சிக்க தயாரா இல்லை. அது ஒரு சிக்கல் அதுல. ஆனா ஏதோ ஒரு வகையில நம்ம ப்ரூவ் பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா டோட்டலா நம்ம அவுட் ஆயிடுவோங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதை அரசியல் புரசலா அவங்க பிஜேபிக்கும் தெரியும், அதிமுகவோட தலைமைக்கும் தெரியும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுல உறுதியா இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் அட்மிஷன் இல்லைங்கிறதுல ஒரு உறுதியா இருக்காரு. அமமுக கூட சேர்ந்துட்டாங்களே தவிர, நீங்க டெல்டால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க்கே அவங்களால பண்ண முடியலைங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்த்தாச்சு. அமமுகவோட முதல் கேண்டிடேட் சோளிங்கர் பார்த்திபன் இல்லையா? அது டிடிவியே சொல்லிட்டாங்க எங்க கேண்டிடேட். அங்கேயே எப்படி ஜெயிப்பாங்க? அதிமுக எப்படி? அந்த பாமக செல்வாக்கான பகுதியாச்சே, பாமக விட்டு கொடுத்துருமா? பாமக இல்ல, விட்டு கொடுக்கறதா வச்சா கூட லோக்கல் அதிமுக வேலை பார்க்காதுல. கம்யூனிட்டி டிஃபரன்ஸ் இருக்குங்க, அது ஒரு மைனஸ் பாயிண்ட். அதிமுகவோட எக்ஸ்எம்பி தான் அவங்க ஃபாதர். எங்களுக்கு எல்லாம் எங்க செட்டு நல்ல டைப்பு, ரொம்ப பழகுவாருங்க, அட்வொகேட், இன்னும் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்றாரு. நல்ல வயசு இருக்குங்க. என்னோட வயசுல எனக்கு 1-2 வயசு கம்மியா இருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா வேலை பார்க்கணும் அப்படின்னா பெரிய அளவுக்கு பகமையான பிறகு இப்ப எப்படி விசிகாவும் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் ஒன்னா சேர முடியாத தவிக்குதோ அப்படித்தானங்க அங்கேயும் நிலைமை. சரி, அடிப்படையில பெரிய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துருச்சு. இனி ஊர்களுக்குள்ள நம்ம அப்படி ஒன்னா தெரியறதுங்கிறது சரியா வராது. ஆனா வெளிப்படையா காட்டிக்க மாட்டாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க. செயல் வீரர்கள் கூட்டம் போட்டா வரமாட்டாங்க. இப்பவுமே கூட்டங்களுக்கு அழைப்பு கொடுத்தா வரதில்லை, அமமுக வரது இல்லைங்க. இது ஒரு சிக்கல், அடிப்படை சிக்கல் இது. அப்ப ஓபிஎஸோட எதிர்காலங்கிறது ஏதாவது ஒரு வகையில பெரிய அளவுக்கு ஃபைட் அவுட் பண்ணணும். என்னோட நண்பர் ஒருத்தர் ஒன்று சொன்னாரு. அவர்கிட்ட சொன்னாருன்னா, எங்க ஓபிஎஸும் சசிகலாவும் சேர்ந்து 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுறாங்க. போட்டுட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம், எங்களுக்கு தான் நீங்க ரிட்டையர்ல கொடுக்கணும், சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒண்ணு, சசிகலாமா தான் பொதுச் செயலாளர் இன்னைய தேதி வரைக்கும், அதை எதிர்த்து எந்த வழக்கும் இல்லை, அது தேர்தல் ஆணையத்திலையும் தாவா நிலுவையில் இருக்கு. அப்ப எப்படி நீங்க ரிட்டையர்ல சின்னத்தை அதிமுகவுக்கு தர முடியும்னு ஒரு மனு. தேர்தல் ஆணையம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்காது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படியே நேரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது. இது எல்லாம் அடுத்த 15 நாளைக்குள்ள நடக்குதா நடக்கலையான்னு பாருங்கன்னாரு. என்னங்க எப்படி சொல்றீங்க? இல்லங்க, இதுதான் பிளான். அதாவது திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸால ஏற்படுற குழப்பம் மாதிரி அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் குழப்பங்கள் இருக்கு. திமுக கூட்டணியில அவங்க ரொம்ப எளிதா அதை முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆனா ஒரு அரசியல் நாகரிகம் கருதித்தான் இதுவரைக்கும் கடினமா எதுவும் சொல்லாம இருக்காங்க. அதே நாகரிகம் காங்கிரஸ் கட்சியில இருக்க தலைவர்கள்ட்ட இல்ல. அதுக்காக நான் சொல்ல வரேன். அப்ப இல்லைன்னு ஆன பிறகு அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு வகையில ஒரு ஃபைனல் வார்னிங் கொடுத்தானே ஆகணும். அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு விருந்தினர்ல வருது இல்ல. குறைஞ்சபட்சம் உதயநிதி அவர்கள் லெவல்லையாவது ஃபைனல் வார்னிங் கொடுக்க வேண்டியதானே. ஸ்டாலின் லெவல்ல கொடுக்க வேண்டாங்க. கலைஞர் அவரே சொல்ல மாட்டாரு, துரைமுருகன் வச்சு தான் சொல்லுவாரு. ஜெயலலிதா அம்மா அவங்களே சொல்ல மாட்டாங்க, காளிமுத்தன் விட்டு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்ல வேண்டியதான். உதயநிதி சொன்னா அது ஸ்டாலின் சொன்னா தானே நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். ஆமா ஆமா, அதுதான் கணக்கு.
இல்ல இப்ப நீங்க ஓபிஎஸ் சசிகலாங்கிறீங்க, அமமுகவை சேர்ந்தவங்க இந்த ஜீவிதா நாச்சியாருங்கிறவங்க சசிகலா அவங்களுடைய கட்சியில் சேர்ந்துருக்காங்க. அந்த திவாகர் வச்சிருந்த கட்சி அண்ணா திராவிடர் கழகம்னு வைக்க போறதாலாம் செய்திகள் வருது. அது என்ன டெல்டா அப்படியே சவுத்துல திருநெல்வேலி தூத்துக்குடி வரையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? டெல்டால இருக்கிற முக்குளத்து மக்கள்ல ஒரு பிரிவுங்க, சவுத்துல வந்து அப்படியே தலவாபுரத்துல இருந்து வள்ளியூர் வரைக்கும் ஒரு பிரிவு இருக்குங்க, செம்பியம்மர் அவர்கள் அந்த பிரிவு. ஓபிஎஸ்க்கு வந்து ராம்நாட் சைடுல வந்து ஒரு ஆதரவு இருக்கு, அதாவது கொண்டையங்கோட்டை மறவர்கள், அது ஒரு ஆதரவு இருக்கு. ஓபிஎஸ் வந்து தேனி மறவர் தானே, கொண்டையங்கோட்டை மறவர் இல்ல, அவரு சிறுவிபுத்தூர் தாங்க, நேட்டிவ் சிறுவிபுத்தூர் தான். எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே குலதெய்வம் தான், ஆக்சுவலா சிறுவிபுத்தூர் தான். ஆனா அவரு அந்த ராம்நாத் சைட்ல ஏதோ ஒரு வகையில ஒரு செல்வாக்கு வளர்த்திருக்கிறாரு. அதாவது அவங்க கட்சியிலுமே தாவேகால போய் சேர்றதுக்கு நிறைய பேருக்கு இது இல்ல, ஆர்வம் இல்ல. இந்த தேர்தலை விட்டுறாங்க, இந்த தேர்தல் நம்ம பலத்தை வந்து நிரூபிச்சோம்னா அதுக்கு பிறகு வந்து அதிமுக ஒன்றாயிரும் அப்படின்னு கட்சியில சில நண்பர்கள் அப்படித்தான் சொல்றாங்க. எல்லாருமே சீனியர்ஸ் தாங்க, ஏன் செட்டு தான். ஏங்க இந்த தேர்தல் ரைட்டுங்க, நம்ம ஏதோ ஒரு வகையில கேண்டிடேட் போடுறோம். இப்ப அமமுக எப்படிங்க இப்போ அக்செப்ட் ஆச்சு? 20 தொகுதியில அதிமுக வெற்றி வாய்ப்பை பாதிச்சாங்க, 5 வருஷத்துல இப்ப அக்செப்ட் ஆயிட்டாங்கல்ல. அதே மாதிரி நம்மளும் அக்செப்ட் ஆகும். 20 தொகுதியிலயோ 30 தொகுதியிலயோ பாதிப்பை ஏற்படுத்தினா தானங்க அக்செப்ட் ஆக முடியும். அரசியல் அது எதுக்கு நம்ம தயங்கணும்ன்றாங்க. அரசியல்ல நமக்கு லாபம், அது ஒரு ஓகே. எதிரிக்கு நஷ்டம் இல்ல, நம்மளை யாரு வந்து மறுதளிக்கிறாங்களோ அவங்களுக்கு நஷ்டம் அப்படின்னா அந்த அடுத்த 5 வருஷத்துல வாய்ப்பு இருக்குல்ல. தாவேகாவோட போய் சேர்ந்துட்டோம்னாலோ திமுகவோட போய் சேர்ந்துட்டோம்னாலோ அந்த வாய்ப்பே போயிருமே. இது ஒரு தாட். ஆமா, இவங்க தனித்து பலத்தை காமிக்க முடியாத சூழல் வந்துரும்ல. திமுக கூட்டணிக்கு போனா 2 சீட் 3 சீட் வாங்கினா அது அப்படியே கரைஞ்சிருங்க, அது அவுட், அது சரியா வராது அவங்களுக்கு. அதே நேரத்துல வந்து இப்படியான ஒரு காம்பினேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 20-30 தொகுதியில அதிமுக வெற்றி வாய்ப்பை பாதிச்சிரும். இந்த நீங்க சொல்ற ஏரியா தான் டெல்டா, அப்படி டீப் சவுத் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். நயினார் தான் கலங்கி போயிருக்காரு, இப்படி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கெங்க நிக்கிறது. அது ஏற்கனவே ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அவருக்கு எதிராக இருக்கு அப்படின்னு அவருக்கு. நயினாருக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் எதிராக இருக்காங்களோ? தேவேந்திர குல நாடார்கள் எதிராக இருக்காங்களா? நாடார்கள் ரொம்ப எதிராக இருப்பாங்க. ஏன்னா பாஜக குறிவைக்கிற சமூகமே நாடாரும் தேவேந்திர குல வேளாளர காரணம் காட்டிதான் அந்த 10 வருஷம் அரசியலே. அவங்க பாஜக வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் பிள்ளைமார் ஓட்டு பாஜகவா வச்சிருக்காங்க. பாஜக காங்கிரஸை விட அதிகமா வளர்ந்துருக்குங்க, விரும்பினாலும் விரும்பாட்டாலும். அது நல்லதுக்கு இல்லைங்கிறது அது வேற கருத்து. அவங்க ஆவரேஜா வந்து 8 to 10% இருக்காங்க, சில தொகுதிகளில் கூடவே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி சும்மா இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருந்துட்டு இப்போ எங்களை நாங்க 12% வளர்ந்துருக்கோம், நீங்க 12% வளர்ந்தா பாஜக இவ்வளவு வளர்ந்துடக்கூடாதுல்ல, அண்ணாமலை இவ்வளவு ஓட்டு வாங்கிட கூடாதுல்லங்க. ஆனா அத ஓகே, ஆனா அது பாஜகவுக்கான வளர்ச்சி இல்ல, தோற்ற மயக்கம் தான், அது ஒரு வீக்கம் தாங்கிறாங்களே, வீக்கம் தான் அது வளர்ச்சி மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் ஆவரேஜ் ஓட்டிங்கிறது காங்கிரஸை விட பிஜேபிக்கு அது 234 தொகுதி ஆவரேஜ் ஓட்டு அதிகமா இருக்கு. காங்கிரஸ் இதெல்லாம் உணர்ந்திருக்காங்களா? அவங்க கொஞ்சம் தலைவர்கள் சொல்லிட்டே இருக்கிறதானங்க, அவங்க கீழே ஒன்னும் பெரிய அளவுக்கு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கன்சல்ட் பண்ற மாதிரி தெரியலையே. ராகுல் காந்தி என்னங்க கன்சல்ட் பண்றாரு? இந்த இப்போ டோட்டலா பார்லிமெண்ட்ல ப்ராப்ளம் நடக்கல, ப்ராப்ளம் நடக்கும்போது என்னென்ன கட்சி குரல்கள் எழும்புகின்றன. இதுக்கு முன்னாடினா திமுக அப்படியே அரண் கட்டி போயிருப்பாங்கல்ல, திமுக எம்பிக்கள், லோக்சபா எம்பிக்கள் இங்க போகவே இல்லைங்களா, சும்மா கோஷம் கூட சேர்ந்து கோஷம் போடுறதோட நின்றுட்டாங்க. என்னன்னா இந்த குழப்பம் வரும்போது சரி நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு எல்லாருமே தயங்குவாங்க. இந்த பிரச்சனை வரும்போது சுதா எம்பி, ஜோதிமணி எம்பி 2 பேரும் காங்கிரஸ் எம்பி, லோக்சபா எம்பி, அவங்களுக்கு ஆதரவாக அரண்கட்டி நிற்க வேண்டிய கட்டாயத்துல அல்லது கடமையில இந்தியா கூட்டணியாக இருந்திருந்தால் திமுக எம்பி இருந்திருக்கணும். கண்டிப்பா இல்ல. என்ன காரணம்னா இந்த தயக்கம் தான். லோக்கல் பாலிடிக்ஸ், ஆல் பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல். ஜோதிமணி வந்து அவங்க இல்ல கரூர்ல நாங்களே ஜெயிச்சிருவோம் அப்படின்னா அப்புறம் அவங்களை எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்னு மத்தவங்க நினைப்பாங்கல்ல. நம்ம ஏன் நம்ம உழைப்பை வீணாக்கணும்னு நினைப்பாங்க கட்சிக்காரங்க.
ஒரு காலத்துல நம்ம வந்து சித்தாந்தங்களுக்கு மட்டுமே பாடுபட்டுக்கிட்டு இருந்தோம். அது இப்ப போயிருச்சுங்க. நான் சொல்ற கதையெல்லாம் 50 வருஷத்துக்கு முந்தின கதை. ஆமா ஆமா ஆமா. இப்ப போயிருச்சு. அது இருக்கு. அந்த ஓட்டு வங்கி 5% 10% இருக்குங்க. ஆனா அதுக்காக மட்டுமே உழைக்கிற கட்சிக்காரங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. எல்லாருமே கவுன்சிலர் ஆக முடியுமா, எம்பி ஆக முடியுமா, எம்எல்ஏ ஆக முடியுமா, ஏதோ ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த கணக்கை வந்து காங்கிரஸ் குலைக்கிறதுங்கிறத வந்து யாரும் விரும்புறது இல்ல. அப்ப இந்தியா கூட்டணி 2029ல கிடையாதா? இந்த 2026ல காங்கிரஸ் இப்படி ஒரு துரோகம் பண்ணுச்சுன்னா எம்பி எலெக்ஷன் கொண்டு திமுக காங்கிரஸ் சேர்ந்து நிப்பாங்களா தமிழ்நாட்டுல? அதுக்குள்ளயும் சினாரியோ மாறிடும் நினைக்கிறீங்களா? பலமுனை போட்டி வருது. திமுக 200 சீட்டு ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க. 2029லயே அப்ப தனியாவே நின்றுவோம், நமக்கு 40 சீட்டும் கிடைக்கும்லாம் நினைப்பாங்க திமுக கூட்டணி. ஆமா, ஜெயலலிதா ஃபார்முலா. 2014ல தனியா நின்று 37 சீட்டு வாங்கினாங்க. அதே ஃபார்முலா 2016ல திருப்பி போட்டாங்க. இப்ப இவங்க 2026ல ஃபார்முலா கிரியேட் பண்ணாங்கன்னா அதே ஃபார்முலா தானே 2029ல திருப்பி போடுவாங்க. பாஜக திராவிடம் இல்லா தமிழகம்ங்குது, நம்ம தேசியமே இல்லாத தமிழ்நாடு கொண்டு வருவோம், உண்மையான மாநில சுயாட்சியை பேசுவோங்கிற மாதிரி பழைய திமுக மாறிடும். அப்படிதானே? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுல வந்து அதிமுகவோட ஒரு பகுதி ஓட்டு வங்கியுமே திமுக வந்துரும். அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, ஏன்னா பாஜக மனம் புழுங்கி தாங்க இருக்காங்க அதிமுக ஒரு பகுதி. இதே 5% 10% தான் அந்த பகுதி. ஆனா அந்த 5% 10% பரவாயில்லைங்க, இதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டுடலாம். குறைஞ்சபட்சம் திராவிட இயக்க உணர்வுகள் ஒரு 5 இல்ல 6 கூறுகள்ல ஒன்னா இருப்பாங்க. சோ காங்கிரஸும் வேண்டாம், பிஜேபியும் வேண்டாம் அப்படின்னா பிறகு அப்படித்தானே முடிவு எடுக்கணும். அப்ப அதிமுகலையும் திராவிட இயக்க உணர்வு கொண்டவர்கள் இருக்கிறாங்க இன்னும். கண்டிப்பாங்க. என்னங்க சீனியர்ஸ், இப்ப நாங்களும் எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து வந்தவங்க தானே. சரி, திமுக ஆரம்ப கட்டத்துல இருந்து வந்தவங்க எம்ஜிஆர் மன்றம் எஸ்எஸ்ஆர் மன்றம் எல்லாமே எப்படிங்க வர முடியும்? ஆமா ஆமா, எங்கள் தங்கம் எம்ஜிஆர் மன்றம் ஃபேமஸ்ல. ரொம்ப ஃபேமஸ். நான் குடும்ப தலைவன் எம்ஜிஆர் மன்றம்ல. அதுக்கும் குடும்ப தலைவனா 60கள் வந்த படம்ல. 63 தேவர் பிலிம்ஸ்ல இல்லையா? ஏப்பா குடும்ப தலைவனா ரொம்ப பழைய படமாச்சே. ரொம்ப பழைய படங்க. அப்பவே வந்துருச்சு, எங்க ஊர்ல மன்றம் வந்துருச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்டா? பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே ஓகே. அந்த 9th என்னமோனா இல்ல பரவாயில்ல, அந்த மிச்ச சொச்சங்கள் இருக்கு, திராவிட இயக்க உணர்வு இன்னும் அதிமுக இருக்கு. அதாவதுங்க அந்த ஒரு 65ல இருந்து 80 வரைக்கும் உள்ள ஏஜ் குரூப் அப்படிதான் இருக்கும். அந்த ஓட்டு அதிமுகவுக்கு போட்டுட்டு இருந்திருப்போம். ஜெயலலிதாவுக்கு அது எம்ஜிஆர் இருந்து வந்ததுனால ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். எம்ஜிஆர் வந்து திமுகல இருந்து வந்த போது எம்ஜிஆர் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. முக்குளத்து மக்கள்கிட்டயே அது நீங்க பார்க்கலாம். அந்த ஓட்டு வங்கி அப்படியே தாங்க இருக்கு. அப்ப அவங்க இப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னா, காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவுக்கு ஓட்டு போடலாம். ஏன்னா பிஜேபி இருக்கிற அதிமுகவுக்கு ஓட்டு போட தயங்கிட்டு தான் உட்காந்துருக்கு. அல்ல, அந்த தயக்கம் இருக்கு. இப்போ நீங்கள் முக்குளத்தோர் ஓட்டுங்கிறப்ப, முக்குளத்தோர் ஓட்டு சசிகலா, ஓபிஎஸ், திமுக, அதிமுகங்கிறப்ப எந்த கூட்டணிக்கு அதிகம் விழுங்குறீங்க? ஏன்னா இப்போ கடைமடை பகுதியில் அதிமுகவோட திமுகவுக்கு அதிகம், அகமுடையரும் கல்லரும் மேக்சிமம் திமுகவுக்கு வாக்களிப்பாங்க, மன்னார்குடி, திருவாரூர் அந்த மாதிரி பகுதியில். இப்போ சசிகலாவும் ஓபிஎஸும் சேர்ந்து நிற்கும் போது அந்த ஓட் பேங்கில் எதுவும் ஒரு தயக்கம் வருமா? இல்லை, அந்த ஓட் பேங்கில் வந்துங்க இப்போ அது அப்படியே வன்னியர் இதில் கம்யூனிட்டியில் சீனியர் ராமதாஸுக்கு என்ன ஒரு வெயிட்டேஜ் இருக்கோ அந்த வெயிட்டேஜ் தான் இவங்களுக்கு வரும். யாருக்கு? சசிகலா ஓபிஎஸ்க்கு? சசிகலா ஓபிஎஸ் காம்பினேஷனுக்கு. ஓகே ஓகே. வன்னியர்கள் நலன்களுக்காக தான் கட்சிங்க. ஏன்னா அது ஓபன் 20% ரிசர்வேஷனுக்கு தானே கட்சி பாமக. ஆமா. அப்போ அது ஒண்ணு தானே பாயிண்ட், வேற பாயிண்டே கிடையாது. அப்போ டாக்டர் சொல்ற எல்லாமே வந்து பழைய இதுதானே. நான் இத்தனை கிராமங்கள்ல சுத்தினா எல்லாமே கரெக்ட் தான், அதெல்லாம் பொய்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா அந்த ஓட்டு வங்கி இப்ப குறைஞ்சிருக்கும்ல, சீனியர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நீங்க அப்படியே ரிலேட் பண்ணி பார்க்கலாம் இங்க. மற்றபடி அது திமுக போயிடும். திமுகவுக்கு தான் லாபம் அது. அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி எதுக்குறவங்க இல்ல, நீங்க சொல்றபடி கணக்கு பார்த்தா சவுத்லயும் கடைமடையிலயும் அதிமுக ஓட் பேங்க தான் பிரிக்க போறாங்க, சசிகலாவும் ஓபிஎஸும். பிராக்டிகலா அதிமுக ஓட் பேங்க அவங்க பிரிப்பாங்க, கொஞ்சம் அதிமுக ஓட் பேங்க தாவேகா பிரிக்கும். தாவேகாவும் பிரிக்குது. ஓகே ஓகே. தாவேகாவோட வட தமிழகத்துல ராமதாஸ் சேர வாய்ப்பு இருக்கா?
ஏன்னா தாவேக்கா இன்னும் சில கட்சிகள் வரும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. செங்கோட்டையன் ஓபிஎஸ் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காருன்னாங்க. அதான் பேசிட்டு இருக்காருங்க. அது என்ன சிக்கல்னா தாவேக்காவோட அடிப்படை ஓட்டு வங்கி அங்க பட்டியலினத்தோர் ஓட்டு வங்கி நிறைய. ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு அதனால டாக்டர் சேர்க்கறதுல அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. டாக்டருக்கும் தயக்கம் இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு ஒரு யங் சினிமா ஸ்டார், இவர் ஆல்வேஸ் சினிமா ஏத்தவரு. அதனால அதுலயும் அவருக்கும் தயக்கம் இருக்கலாம். அப்ப அவரும் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா, அன்புமணி கேண்டிடேட் எல்லாம் தோக்கடிக்கிறதுங்கிற முடிவு தான் எடுக்கணும். அப்பவும் அதிமுகவுக்கு தான் லாஸா முடியும். தனிச்சே நின்றுவாரா மருத்துவர்? அப்படிதான் நிக்கணும், வேற வழி இல்லை. டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னும் கிருஷ்ணசாமி என்ன முடிவு எடுப்பாரு நமக்கு தெரியல. ஆனா டாக்டர் அப்படி முடிவு எடுத்தாருன்னா திமுக வந்து டாக்ட்ஃபுல்லா ஒரு ஒப்பந்தம் பண்ணிரும். அதாவது எங்கெல்லாம் டாக்டர் வேட்பாளர் நிறுத்துறாரோ, இல்ல அவரு ஒரு 3 பேர் முக்கியமான வேட்பாளர், 4 பேர் முக்கியமான வேட்பாளர்னா அதை வந்து திமுக அங்க அடக்கி வாசிக்கும். ஓகே ஓகே ஓகே. வராது. அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. சைலண்ட் அரேஞ்ச்மெண்ட் நம்ம எத்தனையோ பார்த்திருக்கோம்ல. வரதான் செய்யும். ஸோ திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, சசிகலா கூட்டணி, விஜய் கூட்டணி, இத்தனை கூட்டணிகள் இருக்குது. எதை மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள், எது எப்படி வரப்போகிறது என்பதெல்லாம் குறித்து உங்களுடைய நீண்ட நெடிய தேர்தல் அனுபவங்கள்லேருந்து ரொம்ப விரிவாக பல்வேறு செய்திகளை முன் வச்சுருக்கீங்க. விஜய்க்கு இவர்கள் கொடுக்கின்ற பிம்பம் இந்த தேர்தலில் உடையும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யாருமே கூட்டணிக்கு வராதிலிருந்தே ஒரு அன்டெஸ்டட் அப்படிங்கிறத வந்து கட்சிகள் உணர்ந்திருக்கு. ஆனாலும் 10ல் ஆரம்பித்து கடைசியில் 40ங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் அது விஜய் கொடுக்குற பிம்பம் இந்த தேர்தலில் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓபிஎஸ், டிடிவி யாருமே அவர் பக்கம் வரலை. ஸோ அவங்க எப்படி முடிவெடுப்பாங்கிறது அது ஒரு தனி ட்விஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த தேர்தல் முடிவுகள் என்னென்ன புதிய அனுபவங்களை நமக்கு தரப்போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். உங்கள் நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை விரிவாக பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.